Today we are going to see lesson number 4 and exercise numbers 1 to 6. சரியா அப்ப இதுல வந்து என்னன்னா மெத்தேல் ஃப்ராஸ் ஆல் இம்பேரேட்டிவ். சோ பிஃபோர் வீடியோ வந்து பாத்துருப்பீங்க. நீங்க இம்பேரேட்டிவ்னா என்னன்னு சொல்லி நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிருக்கேன். சோ அது எக்ஸர்சைஸ் எப்படி பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாப்போம். மெத்தேல் ஃப்ராஸ் ஆல் இம்பேரேட்டிவ். அது put the phrases in the imperative. ஓகேவா? சோ இம்பேரேட்டிவ் அப்படிங்கிறது என்னது? மூணு சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் நமக்கு வரும் கான்ஜுகேஷன். சரியா? சோ dash connaître bien votre ville. Connaître என்னது? To know. Bien votre ville na well your city. So you have to know your city well. அதான் சென்டென்ஸ் நமக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து நமக்கு கொனைத்துங்கிற வேர்பை வந்து நம்ம கான்ஜுகேஷனில் மாற்ற போகிறோம். இதில் வந்து பாருங்க, இதில் அட்ஜெக்டிவ் பொசசிவ்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து இந்த போத்ரு அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போத்ரு இருக்கு இல்லையா, இது வந்து பிஓயூஎஸ் தான் போத்ருன்னு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். பிஓயூஎஸ் சப்ஜெக்ட் வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ள கான்ஜுகேஷன், ஏன்னா நீட் நாட் ரைட் சப்ஜெக்ட் இல்லையா, நம்ம கண்டுபிடிக்கிற வந்து எது, ஏன்னா மொத்தம் வந்து நான் டூ நூ வு மூணு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது எது வரும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொன்னேன். ஸோ இந்த கொனைத்திற்கு வந்து CONNAISSEZ கொனைசே பியா போத்ரு வீல். ஸோ இதில் வந்து என்னன்னா ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர், அது ரொம்ப முக்கியம். சி வந்து கொஞ்சம் பெருசாக கேபிட்டல் லெட்டர் சி வரணும். அதே மாதிரி கமலா அலே ஜூயே அவைக் தே பூப்பே, அது கமலா அப்படின்னு கூப்பிட்டு ஜூயே அவைக் தே பூப்பே அப்படின்னு என்னன்னா டு பிளே வித் யுவர் டால்ஸ். இந்த தே அப்படிங்கிறது யுவர், பூப்பேனா டால்ஸ். இப்போ கமலாவை கூப்பிட்டு நீ போய் உன்னோட பொம்மைகளோட விளையாடு, வித் யுவர் டால்ஸ், யூ பிளே வித் யுவர் டால்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ அது ஒரு கமாண்ட், ஒரு ஆர்டர் மாதிரி சொல்றது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இம்பேரேட்டிவ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் கான்ஜுகேஷன் பர்சன்டேஜ் என்ன வரும் இதில் பாருங்க, je vais, tu vas, il va, ரைட்டா? இப்போ இதில் வந்து டியூ கமலா அப்படின்னா யாரோ பேரண்ட்ஸ் பெரியவங்க தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஒரு ஆர்டர் பண்ண உன் பொம்மையில் விளையாடு அப்படின்னு சொல்லி தாய் சொன்னாங்கன்னா, அம்மா சொன்னாங்கன்னா, இது நீ நாட் ரைட்டு வு, நீங்கள் போய் விளையாடுன்னு சொல்ல தேவையில்ல. அதனால டியூ செகண்ட் பர்சன் சிங்குலர். இதில் அலே இஆர் குரூப் ஆஃப் வேர்புக்கு மட்டும் என்னன்னா சரி இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது லைக் ப்ரெசன்ட் டென்ஸ் கான்ஜுகேஷன் தான். ஆனால் இதில் டியூக்கு மட்டும் என்னன்னா இந்த இஆர் குரூப் ஆஃப் வேர்புக்கு இந்த லாஸ்ட் எஸ் மட்டும் ஒமிட் பண்ணிடணும், அது வராது. அதனால இங்கே வந்து ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் வா. கமலா வா ஜூயே அவைக் தே பூப்பே சொல்லப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா comprendre. comprendre la situation s'il vous plaît, that understand the situation please அப்படின்ற ஒரு மீனிங்ல வருது. ஓகேவா? இங்கே பாருங்க வு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, நம்ம வுக்கு தான் நம்ம கான்ஜுகேஷன் எழுதணும். அப்போ comprendre வுனாலே என்னது EZ அப்படிங்கிற மாதிரி கான்ஜுகேஷன் வரும். then il fait froid, அதாவது it is cold. prendre னா to take, to manteau, so sweater, manteau னா என்னது sweater. so sweater எடுத்துக்க அப்படின்றாங்க. ஓகே, prendre il fait froid. தோன்றது adjective possessive tu தான் மாறி இருக்கும். அப்ப tu கூட சப்ஜெக்ட் எழுதுனாலே போதும். இப்போ prendre க்கு tu prends அப்படின்னு. ஓகே, PRENDS. சரி, இதுக்கு எப்படி சார் எஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இஆர் குரூப் ஆஃப் வேர்புக்கு தான் அந்த எஸ் வராது சொல்லியிருந்தேன். மீதி வேர்புக்குலாம் எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ் கான்ஜுகேஷன் வருமோ அதே மாதிரி தான் ஷோப்ரா, அதனால எஸ் வந்துடும். then vous avez froid, you have cold. prendre to take again. you tisane, tisane என்னன்னா ஹெர்பல் டீ. ஹெர்பல் டீ ஃப்ரெஞ்சில் வந்து என்னன்னா tisane. ஓகே, the brand name. ஸோ இங்கே வந்து you tisane, vous avez froid. அப்போ vous VOUS கான்ஜுகேஷன். அப்போ prenez PRENEZ. ஓகே, நான் இம்பரேட்டிவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரும் சொல்லியிருக்கேன். எண்ட் வித் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்னா, பட் இங்கே வந்து நம்ம வேர்பை மட்டும் மாற்றினா போதும். ஸோ இங்கே வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட தேவையில்லை. ஓகேவா? சென்டென்ஸ் ஒரு ஃபார்மேஷனில் வந்து நமக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டால் போதும். அதே மாதிரி ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர், இதுதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? நீட் நாட் ரைட் சப்ஜெக்ட், இந்த மூணு விஷயம் தெரிஞ்சால் போதும். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா votre ami vous demande le chemin, your friend ask you the path. பாத்னா என்னது? வழி, வே. chemin na path or way. pour aller à la plage, to go to the beach. plage na beach. ஓகேவா? donnez-lui les instructions suivantes. donnez-lui, give him the following the instruction. அதான் வந்து நமக்கு எக்ஸசைஸோட ஹெட்டிங்கோட மீனிங். ஓகேவா? ஸோ
ஸோ அந்த ப்ரொனன்சியேஷனை கொஞ்சம் ஒரு தடவை அப்படியே சொல்லி பாருங்க. காது கேட்கும்பொழுது ஹெட்செட் மாட்டி கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கேட்கும்பொழுது அப்படி நீங்களும் கொஞ்சம் சொல்லி பாருங்க. ஓகே, votre ami vous demande le chemin pour aller à la plage. Donnez-lui les instructions suivantes. ஓகே, பாருங்க இது என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறோம். அப்ப நம்ம வந்து நார்மலா வந்து we can use tu format. tu அதுக்குள்ள கான்ஜுகேஷன் போட்டாலே போதும். ஓகே, இது இம்பரேட்டிவ் தான். இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாமே ஒரு இம்பரேட்டிவ் தான். ஏன்னா ஒரு வழி சொல்றப்ப வந்து நீ இப்படி போ அப்படி ஒரு ஆர்டர் மாதிரி ஒரு ஒரு அதிகாரத்தை தான் சொல்லுவோம். நம்ம ரொம்ப பணிஞ்சு சொல்ல தேவையில்லை இல்லையா? நேரா போ திரும்ப அப்படி தான் சொல்லுவோம். அது வந்து நமக்கு இம்பரேட்டிவ். ஸோ பாருங்க அலே பாபு இதுக்கு நம்ம we can use that அந்த VA நம்ம போன எக்ஸசைஸ்ல கூட பார்த்தோம் இல்லையா? அதனால VA வா, ஏன்னா ER குரூப்ங்கிறதுனால நம்ம அது போன தடவை கான்ஜுகேஷனை பார்த்தோம். Va au carrefour des rues Gandhi et Nehru. Go to the carrefour des rues Gandhi et Nehru. அதாவது அந்த காந்தி ஸ்ட்ரீட் நேரு ஸ்ட்ரீட் வழியா போ. ரூனா ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட் வழியா போங்க. remonter la rue Nehru, அந்த நேரு ஸ்ட்ரீட் வழியா இன்னும் கொஞ்சம் remonter அது அப்படியே போங்க. ஓகே, அப்ப remonter ER group of அப்ப REMO இது R கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். NT Ramont, yes or la rue Nehru. Then prendre la rue Nehru Juska Park. And the Nehru Street எது வரைக்கும் போடுமா? Juska till to the park. Park spelling park PARC. DS. Traverse ER group of அப்ப S வராது இல்ல park. இது என்னது கேபிட்டல் லெட்டர் வராது. Traverse. Continue jusqu'à la rue de la Marine. Marine Street வழியா continue. Marine Street வரைக்கும் continue பண்ணுங்க. You continue till to the Marine Street. Passez devant l'église. Passez என்ன பாஸ் பண்ணு. அந்த வழியா கடந்து செல். இது வழியா devant l'église in front of the church. Pass. Tournez à droite au feu. Tournez என்ன turn at right side. Au feu to the signal. அல்லது இந்த சிக்னல்ல ரைட் சைடு திரும்புங்க. ஃபோங்கிறது என்ன சிக்னல்? டூர்னா டூர். choisir la rue à gauche. choose the choisir la to choose. choisir la rue à gauche. left side, அந்த left side seat நம்ம choose பண்ணிக்கணும். descendre get down jusqu'à bout de la rue till to the end. descendre to get down அது வரைக்கும் போங்க அப்படிங்கறாங்க. descend jusqu'à bout de la rue. Jubé et tu verras la place. Jubé, அதாவது la rue Jubé. ஜூபேங்கிற வீதி வழியா தெரு வழியா போனீங்கன்னா you verras, you will see the beach. கடைசியா முடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நமக்கு உங்களுக்கு லெசன் வந்து பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க கண்டினியூவா. அதுதான் இங்கே கமா போட்டே இருக்க பாருங்க, அப்படியே கண்டினியூவாக வரும். பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மொத்தம் 9 எக்ஸசைஸ் வருது. ஸோ 9 இது இதில் நமக்கு எக்ஸசைஸில் கேட்டாங்கன்னா பிக்மா கொஸ்டின் வந்து 4 மார்க் தான் எக்ஸசைஸ் இல்லையா? அதனால 4 சென்டென்ஸ் எடுத்து கொடுக்கலாம் இதுலேருந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து going to see third. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் என்னன்னா compléter avec l'article partitif. அதாவது complete with the partitive article. இந்த partitive articleங்கிறது போன வீடியோ சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இப்போ ஒருத்தர் சொல்கிறேன் எக்ஸசைஸ் பார்க்குறதுனால. இது வந்து this article is used before consuming thing and to explain about the nature அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் பாயிண்ட் இல்லையா? இப்போ இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா கன்சூமிங் திங்காக தான் வரும். பாருங்க, ஜப்ரா தார்தான் மார்மலாது. தார்தான் அப்படிங்கிறது என்னன்னா டோஸ்ட். டோஸ்ட் தான் தார்தான் அப்படிங்கிறது. அண்ட் மார்மலாதுங்கிறது MEAR, அது எம்மோட சேர்ந்துருச்சு. MEAR மார்மலாது MEAR MADLADE.
மார்மலேட் மார்மலேட்ங்கிறது நம்ம அந்த டெஸ்ட் ஊப்ரனே அப்படிங்கிற அந்த லெசன்ல நம்ம பார்த்துருக்கோம். ஐ திங்க் திஸ் லெசன் ஐ திங்க் ஸோ வாட் யூ டேக் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அதெல்லாம் சொல்லி வரும் இல்லையா, அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். டெஸ்ட் ஊப்ரனே கரெக்ட் 4th லெசன் தான். இதில் நம்ம டயலாக் பார்க்கும்போது பார்த்துருக்கோம் மார்மலேட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோஸ்ட் அண்ட் மார்மலேட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது தர்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா ப்ளூரல் ஃபார்ம். சரியா, ப்ளூரல் ஃபார்ம் அப்படிங்கும்போது நம்ம போட வேண்டிய இப்போ பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? du, de, du, the la, and des and de la first. இப்போ இது வந்து before masculine singular noun, and this is before feminine singular noun, and this is before masculine or feminine plural noun, and this is before vowel. ஓகேவா, இது நமக்கு ரூல் பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்க ப்ளூரல் ஆயிடுச்சு தர்த்தா. இப்போ டாஸுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த நவுனு இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், அதனால இதுக்கு முன்னாடி டிஎஸ். இப்போ மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள் சம் அல்லது எனி அப்படிங்கிறது. அப்போ ஐ டேக் சம் டோஸ்ட் அண்ட் சம் மார்மலாட். இப்போ மார்மலாட் அப்படிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். ஸோ அதனால த லா வரும், த லா மார்மலாட். ஓகேவா, எலன் ஃபெமினைன் ஜெண்டர், பிரான் டாஷ் பான், பாங்கிறது நமக்கு மாஸ்குலைன். அப்ப டியூ டியூ பான் த எலன் பிரான் டியூ பான், பாங்கிறது என்னது மாஸ்குலைன் ஜெண்டர், அதனால டியூ போடுறோம். த லா கன்ஃபிட்யூர், கன்ஃபிட்யூர்ங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், அதனால த லா போடுறோம். ஓகேவா, இந்த எங்க இருந்து போடுறோம் அப்படின்னா இதுல இருந்து எடுத்து போடுறோம். அந்த டாஸுக்கு அப்புறமா இருக்குது என்ன பார்க்கணும்? மூஸ் அசெட்டோம் போசோம். போசோம் என்ன ட்ரிங்க்ஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ப்ளூரல் ஃபார்ம்னாலே மாஸ்குலினோ ஃபெமினினோ பிரச்சனையே இல்லை. என்ன போடலாம்? கரெக்டா டிஎஸ் போடலாம். ஓங்கிறது ஸ்டார்ட் வித் வவல். அப்ப DEL ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது we buy some drinks and some water, அதான் மீனிங் இந்த சென்டென்ஸ். அதே மாதிரி je bois das café, café ஈ முடிஞ்சிருந்தாலும் மாஸ்குலின் எக்ஸெப்ஷனல் வேர்டு. அப்ப du café, du café il boit he drinks, அதாவது I drink some coffee and he drinks some milk. அப்ப லே டியூ லே, இது மாஸ்குலின் ஜெண்டர் தான். லேனா மில்க். je veux sucre, sucre ஈ முடிஞ்சாலும் மாஸ்குலின் ஜெண்டர். du sucre et das miel, du miel. மியல்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஹனி. மியல்னா ஹனி. sucreனா du sugar, sugar. I want some sugar and some honey. ஓகேவா, then je bois. fourth exercise வந்து பார்த்தா சேம் ஹெட்டிங் தான், அதனால எழுத டைரக்டா போட்டுறேன். je bois dash juice de papaye, I drink some papaya juice, I drink some papaya juice. Ju masculine gender, அப்ப du singular, அதனால du bro. il donne, he gives. nourriture, o canard, canardனா டக், nourritureனா snacks, NOURRITURE, nourriture. il donne. அப்ப nourritureங்கிறது நமக்கு ஃபெமினைன் ஜெண்டர், ஈல முடியுது. the la. le lapin, lapinனா rabbit. le lapin mange das herbe, herbeனா herb, புல்லு சாப்பிடுறது இல்லையா, அந்த இயற்கை அந்த மூலிகை ஐட்டம், அந்த மாதிரி பசுமையா பச்சையா இருக்கக்கூடியது சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதான் herbe. அப்ப ஹெச் வவல் இல்லையா, அப்ப DEL ஃபர்ஸ்ட். de l'herbe, le lapin mange de l'herbe. vous buvez, you drink some coffee, du café. l'enfant prend, l'enfant னா என்னது? the child takes biscuit, biscuit masculine plural. இப்ப masculine or feminine whatever, but plural ஆயிடுச்சுனா என்னது? DES. ஓகேவா, இந்த மாதிரி 3 and 4 எக்ஸசைஸ். அப்ப நம்ம வந்து பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள்லாம் இதான். இப்போ 5th and 6th பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து 5th எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தேல வேர்போ ப்ரெசா அப்படின்னு இருக்காங்க. புட் த வேர்ப்ஸ் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் 5th எக்ஸசைஸும் 6th எக்ஸசைஸும் சேம் ஹெட்டிங் தான். சரியா, அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த ஆன்சர் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ப்ரெசன்ட் கான்ஜுகேஷன் ஒரு லெசன் பின்னாடி உங்களை எழுத சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் அதை எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போ பாருங்க, இந்த 2 எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ
அதுல ஃபினிஷ்ங்கிற verb கொடுத்திருக்காங்க பிராக்கெட்ல. அதே மாதிரி இருக்கக்கூடிய verbs எல்லாமே இந்த 6 verbs வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சோ இத நான் வந்து என்னன்னா படிச்சு மீனிங் சொல்லி pronunciation படிச்சு காட்டிறேன். அப்புறம் எக்ஸர்சைஸும் நம்ம பாத்துக்குவோம் அது எப்படின்னு சொல்லிட்டு. சரியா? finir to finish. கான்ஜுகேஷன் பாருங்க. je finis, tu finis, il elle finit, nous finissons, vous finissez, il elle finit. ஓகேவா? இது to finish அப்படிங்கறனால இங்க என்ன வரும்? I finish, you finish, he she finishes, we finish, you finish, they finish. இதுக்கு தான் பிரெஞ்சில நம்ம இந்த மாதிரி சொல்றோம். சரியா? and then manger, manger na to eat. இதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு நான் சொல்றேன் என்னன்னு. je mange, tu manges, il elle mange, nous mangeons, vous mangez, il elle mange. இதுல நார்மலா er group of verb க்கு to conjugate any verb which is ending with er, just remove er from the infinitive form and add e to the stem for je conjugation. இந்த ரூல். er எடுத்துட்டு e போடணும் je க்கு, er எடுத்துட்டு es போடணும் tu க்கு, er எடுத்துட்டு e போடணும் il க்கு, er எடுத்துட்டு ons போடணும் நார்மலா. பட் இந்த manger அதே மாதிரி changer இந்த ரெண்டு verb-க்கும் ons போடணும். அது ஒரு விதிவிலக்கா வச்சிருக்காங்க. சரியா? இந்த கான்ஜுகேஷன் மெத்தட். இந்த ரெண்டு verb-க்கு மட்டும் அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தென் ஏனா இந்த சூஸ்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கிராமர் சூஸ்ல உங்களுக்கு இது கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி உங்களை குழப்பிக்கிறதுக்காக. தென் vous mangez, il elle mange. ஓகேவா? the next boire, boire na to drink. je bois, tu bois, il elle boit, nous buvons, vous buvez, il elle boit. boire, sorry spelling கொஞ்சம் மிஸ்டேக் எழுதிருக்கேன். This is the right spelling. Wow. Yes, wow. Next one, I drink, you drink, she drinks, we drink, you drink, they drink. Then prendre, to take. Je prends, tu prends, il elle prend, nous prenons, vous prenez, il elle prend. அதையும் போறோம். ஓகேவா? பாருங்க es prend, prends, மூணுமே prends வந்தது. நெக்ஸ்ட் வந்து pouvoir. Je peux, tu peux, il elle peut, nous pouvons, vous pouvez, il elle peuvent. ஓகேவா? இது can அல்லது to be able toங்கற மீனிங் வரும். then venir to come, je viens, tu viens, il elle vient. மூணு viens தான் பட் il elle வந்து t வரும் ஸ்பெல்லிங். nous venons, vous venez, il elle vient. இது comங்கற verb உள்ளது. இப்போ இத வச்சு நம்ம அந்த எக்ஸர்சைஸ் சொல்லிருக்காங்க நம்ம அத பாத்துருவோம். அப்ப பாருங்க இந்த எக்ஸர்சைஸ் நான் உங்களுக்கு படிச்சு காட்டிறேன். எழுதுறதுங்கறத விட உங்களுக்கு படிச்சாவும் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு வரும். nous verb bracket la finir la tâche avec difficulté. இது என்னன்னா nous கொடுத்துட்டு dash கொடுத்துட்டாங்க finirங்கற verb. அதனால finir கான்ஜுகேஷன் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அப்ப சப்ஜெக்ட் என்ன nous. இப்போ nous கூட கான்ஜுகேஷன் இந்த dashல என்னோட ஆன்சர் என்ன FINISSONS வரணும். புரியுதா? இந்த ஆன்சர் வரவேனா இந்த கைடு காப்பி உங்களுக்கு நான் போட்டோ காப்பி போட்டு விடுவேன். கைடு இது பண்ணும்போது நீங்க பார்த்தனால இந்த கைடு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸர்சைஸ் வந்து இந்த லெசன்ல வந்து 123 ல இருக்குது. 123 ல வந்து 1 2 3 4 5th எக்ஸர்சைஸ் வந்து 124 ல இருக்குது. ஓகேவா? நீங்க பாக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது we finish the task. task அப்படினா task. avec difficulté, with difficulty. The meaning. ஓகேவா? finish ஆகும். The next les écoliers. Les écoliers are school students. Manger à la cantine, in the canteen. Manger is to eat. But the school students eat. அப்ப school students are plural form. ஓகேவா? அப்ப plural form ஆயிடும் பொழுது என்ன வரும்? il elle conjugation. Manger, il elle, MANGENT. ஓகே இது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து je dash boire du thé. Du thé என்னது? டீ. some tea. I drink. அப்ப je கொடுத்திருக்காங்க இல்லையா? டாஸ்க்கு முன்னாடி je கொடுத்திருக்காங்க. நம்ம டாஸ் எழுத வந்து BYS ஆன்சர். ஓகே? avec la circulation with the traffic. circulation means circulation சொன்னா அது traffic சொன்னா. je dash verb வந்து prendre. prendre to take. je அப்ப PREND சொல்லணும். je prends une heure pour le retour. une heure pour le retour. அது 1 hour to pour retour na to return. return na return. The next nous pouvons pouvoir வந்து can. அப்ப no கொடுத்துட்டாங்க. அப்ப POUVONS இது வந்து u சேர்த்து எழுதிக்க VONS. W மாதிரி இருக்கு ஆனா அது கிடையாது. ஓகே POUVONS ஸ்பெல்லிங். pouvons.
The next வந்து அது 6th exercise same wording. Mes amis venir. Mes amis, my friends. am is கொடுத்துருங்க. அப்ப masculine plural ILS conjugation. அப்ப venir க்கு என்ன வருது? VIENNERT. அப்ப அத வரணும் ஆன்சர். Mes amiesங்கிறது ஒரு particular noun. அத வந்து personal pronoun அது subject pronoun மாத்தும் பொழுது ILS வருது. புரியுதா? அத மாதிரி கொடுக்கும்போது நம்ம மைண்ட்ல மாத்திக்கும். அப்ப V என்ன வரும்? Avec nous, avec us. அதாவது my friends come with us, avec nous, with us in vacation, for vacation. Okay? And quand est-ce que tu dois finir ton projet? Quand est-ce que, quand na when, QUAND. Quand na when. When do you finish? அப்ப finir TU கொடுத்துருக்காங்க டாஸ்க்கு முன்னாடி. இப்போ TU க்கு முன்னாடி FINIS வரணும். Finish. Tu finis ton projet, your project. When do you finish your project? That's the meaning. Okay. The next pouvoir bracketல கொடுத்துட்டு டேஷ்க்கு அப்புறமா சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க who. அதாவது இன்வர்ஷன் டைப் क्वेश्चन ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. क्वेश्चन டைப் வந்து இருக்கு இல்லையா? இன்வர்ஷன் டைப் இருக்குது, இன்டோனேஷன் டைப் இருக்குது, எஸ்க் டைப் இருக்குது. அதாவது do question verb question அந்த மாதிரி. அப்ப இது வந்து என்ன இன்வர்ஷன் டைப். அப்ப pouvoir who உள்ளது என்னது? pouvoir. அப்ப அந்த pouvoir-ங்கிறது அங்க டேஷ்ல வரும். POUVEZ. Pouvez-vous venir chez moi? Can you come to my place? I mean to my place சொல்லல to my house. Chez moi. Say அப்படினா one's place. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்து குறிக்கும்? அப்ப டாக்டர்ஸ் பிளேஸ் say the doctor அப்படினா it's automatically understood by இது என்னது? கிளினிக் அப்படிங்கிறது குறிக்கும். ஹாஸ்பிடல் ஆர் கிளினிக். Chez moi னா என்னோட இடம். அப்ப என்னோட வீடு. என்னோட வரியா வீட்டுக்கு. Maman ne dash manger verb. Pas de viande. Pas de viande. Okay? இப்ப பாருங்க DE வந்திருக்கு இல்லையா? இது வந்து என்னன்னா ஆக்சுவலா ஒரு அந்த பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள் நான் சொல்லிருக்கணும். இருந்தாலும் அந்த போன வீடியோ கூட சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நான் வந்து சொல்லிடுறேன். பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள் போடும் பொழுது ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நெகட்டிவா போடுறோம் அப்படின்னா அந்த பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள் இருக்கக்கூடிய இந்த 4 ஐட்டம் சொல்லியிருந்தேன் இல்லையா? 4 என்னன்னா DU DLA DS DLF. இந்த 4 கொடுத்து தான் எழுதிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் I want some chicken அப்படினு இருக்கு. இப்போ I don't want some chicken அப்படினு சொல்லும் பொழுது இந்த chicken அப்படிங்கிறது என்ன? பூலே. POULET. இது வந்து பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள் யூஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா DU ன்னு சொல்லிருப்பாங்க. du poulet சொல்லிருப்பாங்க. Je voudrais du poulet. Je voudrais du poulet. இப்போ நெகட்டிவா இருக்கும் பொழுது je ne voudrais pas the poulet. Instead of DU we have to put DE. Not only instead of DU, not only for DU, the la கொடுத்தாலும் சரி, DES கொடுத்தாலும் சரி, DL of also கொடுத்தாலும் சரி. Negative sentence, when you frame the negative sentence for which is used followed by partitive article, அதுக்கு நீங்க எழுதும் பொழுது you have to put DE. அது நீங்க மறக்க வேண்டாம். பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள் எழுதும்போது அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி. இப்போ வந்து அப்ப அது மாதிரி தான் இவங்க பாத பியாண்ட் அப்படி கொடுத்துட்டாங்க. அப்ப மான்ஷியன் வெர்ப் மம்மாங்கிறது என்னது? மம்மி ஃபெமினின் ஜெண்டர். அப்ப L குள்ள கான்ஜுகேஷன் மார்னிங் தான் MANG மான்ஷியன் வெர்ப். Then l'enfant ne does pas the lait. L'enfant, the child does not drink the milk. அப்ப பாருங்க லே இது என்னது? கன்சூமிங் திங் தான். அப்ப பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள் தான். பட் நெகட்டிவ் ஆர்டிகிள் DE கொடுத்துட்டாங்க. ஓகே? இத நோட் பண்ணிக்கங்க. இப்ப வெர்ப் போவா இருக்கு. l'enfant மேல் masculine singular il. அப்ப il கூட கான்ஜுகேட் PYP. அதான் ஆன்சர் போ. ஓகேவா? இப்போ இதுவரை நம்ம என்ன 1 to 6 எக்ஸர்சைஸ் பார்த்திருக்கோம். அதுல இம்பரேட்டிவ் பார்த்திருக்கோம், பார்ட்டிட்டிவ் ஆர்டிகிள் பார்த்திருக்கோம், பிரசன்ட் டென்ஸ் கான்ஜுகேஷன் பார்த்திருக்கோம். ஓகே? இத கவனமா பாருங்க. இந்த வீடியோ மட்டும் இல்ல, வரக்கூடிய வீடியோஸ் எதுவா இருந்தாலும் நீங்க தயவுசெய்து வெப்சைட் யூஸ் பண்ணி கேளுங்க. யூடியூப் ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்துல பாருங்க. எக்ஸர்சைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்ல தான் நான் போட்டு விடுவேன். ஜூம் கிளாஸ்ல நம்ம லெசன் நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் வொக்காபுலரி டெவலப்மெண்ட்டுக்காக நான் உங்களுக்கு கொடுப்பேன். தயவுசெய்து ஒவ்வொருத்தரையும் நீங்க ஜூம் கிளாஸ் கவனிக்கும் பொழுது அல்லது இந்த இது இருந்தாலும் சரி சவுண்டை காலையில் கேட்டுக்கங்க. மேக் இட் நோட் ஆஃப் இட். ஓகே? எழுதுங்க மீனிங் வொக்காபுலரி புது வொக்காபுலரி லேர்ன் பண்ணுங்க. ஃபார் தட் I wish you all the best and make our best, you students. Thank you.